படுத்த படுக்கையாக தான் என்னை கூப்பிட்டு வந்தாங்க. அப்போது என்னுடைய நிலைமையே வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ நிற்கிற மாதிரியும் கூட என்னால் நிற்க முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு ஏசப்பா ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. அதனால் ஏசப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாஸ்டர்மாவுக்கும் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணினாங்க. அதில் ரொம்ப ரொம்ப நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போது படுத்த படுக்கையாக தான் இருந்தேன். 6 வருஷமாய் படுத்த படுக்கையாக இருந்தீங்க. 6 வருஷமாக படுத்த படுக்கையாக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் காமிச்சிங்க. அது ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டலு காமிச்சாச்சு. ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறமா இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆமாம், கேள்விப்பட்டு சுகமளிக்கிற ஆராதனைக்கு நான் வந்தேன். வந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்தது? வந்ததுக்கு அப்புறம் ஒரு மிராக்கல்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் கடைசி ஒரு 10 நாள் ரொம்ப எனக்கு மாறுதல் ஏற்பட்டுச்சு. அதனால கர்த்தருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்னலாம் உங்களால் இப்போ செய்ய முடியுது? உட்கார முடியுது. உட்காரதுக்கு நேரம் எடுத்துக்கிறேன். ஆனால் உட்காரேன். அதே மாதிரி 6 வருஷத்துக்கு அப்புறமா நீங்க நடக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வாக்கு. ஆமா. நல்லா சாப்பிடுறீங்களா? நல்லா சாப்பிடுறேன். தூங்குறீங்களா? நல்லா தூக்கம் வருது. இப்ப இயேசு மேல நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா 100க்கு 200% நம்பிக்கை வந்துருச்சு. உலகத்துல ஒரே ஒரு தெய்வம் உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு மாத்திரம் தான். அவர் தான் ஜீவனை கொடுத்தார். நம்புறீங்களா? நம்புறேன். கண்டிப்பா நம்புறேன். கர்த்தர் இன்னும்